சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்க ஒரு கேள்விக்கான பதில்தான் இது. ரொம்ப நாளாக என்னிடம் இந்த ஒரு கேள்வியை நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். நானும் மௌனத்தை காத்து கொண்டுதான் இருந்தேன். நீயாக புரிந்து கொள்வாய் என்று. ஆனால் நீயாக புரிந்து கொள்ளவில்லை. அதான் நானே உனக்கு சொல்வதற்கு வந்து விட்டேன். உன்னுடைய மனதில் இருப்பது, என்னை சுற்றி அத்தனை நபர்கள் இருந்தார்கள். பணமும் பதவியும் என்னிடம் அனைத்து விதமான விஷயங்களும் இருக்கும் பொழுது எல்லோரும் என்னோடு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது என்னிடம் யாருமே இல்லை. நான் இப்பொழுது யாருக்கும் தேவைப்படவும் இல்லை. ஆனால் முன்னாடி நான் தான் எல்லாம், நான் தான் வந்து அனைவரையும் காக்கும் ஒரு தெய்வம் போலவே பார்த்தார்கள். நீ என்னிடம் இப்படிதான் சொல்கிறாய். என்னை எல்லோரும் தெய்வம் போலவே பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது நான் ஒரு குப்பையை போல ஆகிவிட்டேன். என்னுடைய வீடை தேடி கூட யாருமே வருவதில்லை. சாயி, நான் என்னதான் செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய போகிறேன்? என்னிடம் இல்லை. நான் இருந்த வரைக்கும் எல்லோருக்கும் எல்லாமே கொடுத்தேன். ஆனால் என்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை. நானும் மிக மிக வருத்தத்தில் இருக்கிறேன். என்னிடம் அவர்கள் இதை கேட்பார்கள், அதை கேட்பார்கள், அது தர வேண்டும், இது தர வேண்டும் என்பதெல்லாம் அல்ல சாய். என்னிடம் அவர்கள், என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டார்கள். என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டார்கள். எல்லா விஷயமும் நடந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது என்னை தூற்றுவதற்கான காரணம் என்ன? என்னிடம் எல்லா விஷயத்தையும் வாங்கியது, எல்லா விஷயத்தையும் கொடுத்தது, எல்லாவற்றுக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் செய்தது எல்லாம் சரி. நான் வாங்கினேன், பெற்றுக்கொண்டார்கள், எல்லாவற்றையும் நான் மறந்து விடுகிறேன். இப்பொழுது என்னை தூற்றுவதற்கான காரணம்தான் என்ன சாய் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். அம்மா, உன்னை தூற்றுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வாங்கியதை மறைப்பது. உன்னிடமிருந்து பணத்தை எல்லாம் அப்பொழுது நீ வசதியாக இருக்கும் பொழுது வாங்கி கொண்டார்கள். அதை நீ இப்பொழுது வெளியில் சொல்லாமல் இருப்பதற்காக, உன்னுடைய வாயை மூடுவதற்காக அவர்கள் உன்னை தூற்றுகிறார்கள். இதுதான் உண்மை. இதுதான் மறைக்க முடியாத ஒரு உண்மை. இதுதான், இதை மறைக்கவே முடியாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இதெல்லாம் இந்த பிள்ளையிடம், இதெல்லாம் இந்த பிள்ளை வெளியில் சொல்லிவிடுமோ, நம்ம இப்ப கௌரவமா இருக்கோம், ஆனா இந்த ஒரு நபர்கிட்ட வாங்கிதான் நம்ம கௌரவமா இருக்கோம், இது நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நீ வெளியில போய் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் ஒரு நாடகம் ஆடுறாங்க. அதனாலதான் உன்னை தூத்துறாங்க. புரியுதா? நீ இப்படிப்பட்டவ, அப்படிப்பட்டவ, உறவு சேர்த்துக்க மாட்ட, உறவு வந்து பிரிப்ப, இப்படிலாம் சொல்றது பொய். நீ எப்பயுமே என்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க? என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க, எல்லாமே சரிதான், என்னை கஷ்டப்படுத்தாமலாவது இருக்கலாம்ல, என்னை ஏன் கஷ்டப்படுத்துறாங்கன்னு கேட்கிறேன். கஷ்டப்படுத்துறாங்கன்னு கேட்கறதுக்கான விடை இதுதான். ஒண்ணு, நீ எப்பொழுதும் வாயை திறக்காம அவங்கள பத்தி வெளியில சொன்னா கூட நீ பொய் சொல்ற அப்படின்னு அவங்க வச்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். புரிஞ்சுதா? உனக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்லட்டா? ஒரு மாடு இருந்துச்சு. ஒரு நபருக்கு அதிகமான கடன். அவன் கடனை எப்படி மீட்க போறோம், எப்படி வந்து கடனிலிருந்து வெளியே வர போறோம் அப்படின்னு தெரியாம அவன் தவிச்சிட்டு இருந்தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு ஒரு மாடு வந்து விலைக்கு வந்துச்சு. அந்த மாடு அவன் வந்து வாங்கினான். மாடை வாங்கிட்டு அந்த மாடுக்கு நல்ல புல்லு எல்லாத்தையும் போட்டான், எல்லாமே செஞ்சான். அந்த மாடு அவனுக்கு ஒரு நாளைக்கு அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான லிட்டர்ல பால் கொடுத்துச்சு. அந்த பால் அவன் வந்து கறந்து வித்து அவன் என்ன பண்ணிட்டான், கடனை முழுசையும் அடைச்சிட்டான். அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பணம் சேர்க்கணும். அப்ப என்ன ஆச்சுன்னா, கடனை அடைச்சு முடிக்கவும் இந்த மாடுக்கு வந்துட்டு பால் வந்து கம்மி ஆகிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. கடனை அடைச்சு முடிச்சுட்டான். இந்த மாட்டாலதான் கடனை அடைச்சு முடிச்சான். ஆனா அதை அவன் யோசிக்காம, இந்த மாடு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 20 லிட்டர் முதல்ல கறந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு 5 லிட்டர் தான் கறக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால அவன் என்ன பண்ணிட்டான், இது என்னது, 5 லிட்டர் தான் கறக்குது, இது வந்து
இதுக்கு முன்னாடி கறந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மாடை வாங்கினான். அந்த புது மாடு ஒரு 10 லிட்டர் கறந்துச்சு. அதனால அதுக்கு புல்லு அதை பாசமா பார்த்துக்கிட்டு இதை பாசமா பார்த்துக்கிறத விட்டுட்டான். புரிஞ்சுதா? இதை பாசமா பார்க்கறத விட்டோன்னு இந்த மாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு தூரம் இவருக்காக நம்ம உழைச்சோம், நம்மளாலதான் இவர் கடனை மொத்தமுமே அடைச்சாரு, ஆனா இப்போ நம்மளையே தூக்கி எறிஞ்சிட்டாரே அப்படிங்கிறது அந்த மாடு கவலைப்பட்டுச்சு. புரியுதா? அந்த மாடு கவலைப்பட்டுச்சு. நம்ம தானே இவ்வளவும் அவருக்கு செஞ்சோம், நம்ம தானே கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உதவி செஞ்சோம், ஆனா இப்போ அந்த நபர் நம்மளையே தூக்கி எறிஞ்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு கவலையோட அந்த மாடு அங்க இருந்துச்சு. இந்த கதையில நீ என்ன புரிஞ்சுக்கிற? முதல்ல சொல்லு பாப்போம். உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்துட்டாங்க. இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களை தேடி ஓடிட்டாங்க. அப்போ ஓடுனது மட்டும் இல்லாம அவங்க வாங்கினது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை பத்தி வெளியில தப்பு தப்பாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உண்மையானது. நீ இத்தனை நாள் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்த, ஏன் இப்படி செய்றாங்க, ஏன் இப்படி செய்றாங்க, காரணம் அவங்க வாங்கினது வெளியில தெரியக்கூடாது. அவங்க வாங்கினது எப்பயுமே அவங்களுக்குள்ளேயே இருக்கணும். உன்னாலதான் முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தங்கமே, வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் யாரிடமிருந்து வேண்டுமானாலும் மறைக்கலாம், ஆனால் மேலிருக்கும் தெய்வத்திடமிருந்து யாராலும் எதையும் மறைக்க முடியாது என்பதை எல்லோரும் இங்கு ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். மனிதர்களிடமிருந்து கூட எல்லா விஷயத்தையும் மறைக்கலாம், ஆனால் தெய்வத்திடமிருந்து எதையும் எப்பொழுதும் மறைக்க முடியாது. ஆனால் இங்கு நினைக்கிறார்கள் சிலர், நாம எல்லாத்தையும் மறைச்சிட்டோம், எல்லாத்தையும் மறைச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா இங்க யார்கிட்டயும் எதையும் மறைக்க முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. புரிஞ்சுதா? அதுதான் நான் இப்ப சொல்றேன். நீ என்கிட்ட அடிக்கடி கேக்குறல்ல, ஏன் சாயி என்னை விட்டு எல்லாம் போனாங்க, என்னை தூத்துறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்கிட்ட எல்லாம் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க, ஆனா இப்போ எனக்கு செய்ய வேண்டாம், ஆனா ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு கேக்குறல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். புரிஞ்சுதா? அவங்களுடைய அழுக்குகள், அவங்க வாங்கிய சில விஷயங்கள் வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. புரிந்துகொள். இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு போ. நிறைய பேர் நிறைய விஷயங்களை உனக்கு சொல்லலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் தான் உனக்கு மிக சிறந்த ஒரு பாடமாக இருக்கும்.